அன்பார்ந்த அமீரக தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் அன்வர். இப்போ அன்வர் பிசினஸ்மேன் சர்வீசஸ் வழியா உங்களுக்கு நிறைய தகவல்களை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆளுமை இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்ம பேசி இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யூஏயிலே ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய இந்த டாக்ஸை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களை சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு யூஏக்குள்ள மிகப்பெரிய டாபிக்காகவும் மக்களுக்கு ஒரு சின்ன இன்னும் குழப்பம் இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இந்த இன்டர்வியூ, அதுக்கான ஒரு நோக்கம் தான். ஸோ உங்களுடைய அறிமுகம் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் உங்களை பற்றி சொல்லிப்பா. என் பேர் முகமது அனஸ். நான் கிழக்கரை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவன். 1993 என்னோட பிகாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் 94 துபாயில இருக்கிறேன். இடிஏ அஸ்கான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியா துபாய் கவர்மெண்ட்ல நக்கீல்ல ஃபைனான்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸ் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே ஸோ நான் என்னோட ஆடிட்டிங் கம்பெனியை இங்கே இருக்கக்கூடிய மாஜித் அல் பஹ்ரி அவங்க கூட சேர்ந்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி கடந்த ஒரு 10 வருஷமா இங்கே ஒரு ஆடிட்டிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேப் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டிங்கோடைய ஃபவுண்டர் ஆஸ் ஏ மேனேஜிங் டைரக்டரா இப்போ செயல்பட்டு இருக்கீங்க. நிறைய நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக நமக்கு இந்த ஆடிட்டிங் அக்கௌண்ட் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கல, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேட்டு, கார்பரேட் டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த வேட் அப்படிங்கிறது ஒரு என்ன மாதிரியான விஷயம், அதில் மக்கள் அதை ஏன் பார்த்து பயப்படுறாங்க? அது குறிப்பாக புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு இந்த வேட்டை பற்றின ஒரு சில வரிகள், ஏதாவது ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நான் இந்த நேரத்தில் ஆசைப்படுறேன். கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே. வேட் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஓகே. இந்தியாவில் ஜிஎஸ்டி இருக்கிற மாதிரியே, குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் இருக்கிற மாதிரியே தான் இங்கே வேட்டுங்கிறது வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஓகே. யாரெல்லாம் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்லை சப்ளை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ட்ரேடிங் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வேட் அப்ளிகபிள் ஆகும். எப்ப அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் 187,000 அவங்க ரீச் ஆயிருச்சு பெர் ஆனம். அவங்களோட சேல்ஸ் வால்யூம் 187,500 ரீச் ஆனிச்சுன்னா அது அவங்களுக்கு வாலண்டியரா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். கண்டிப்பா. ஆமா. இல்ல 375,000 அவங்க ரீச் ஆயிருச்சு அவங்களோட சேல்ஸ், அவங்களோட அவங்க கம்பல்சரியா வேட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இது. சரி. ஆமா. இப்போ இந்த கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறதும் மக்கள் இந்த வேட்டையும் கார்பரேட் டாக்ஸையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகும், இந்த கார்பரேட் டாக்ஸ்னால நாம எப்படி கரெக்டா எந்த ஒரு ஃபைனும் இல்லாம ப்ராப்பர் டைம்ல நமக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொன்னீங்கன்னா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா வேட்டையும் கார்பரேட் டாக்ஸையும் சேம் நினைச்சுட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய சின்ன கம்பெனிகள்ல இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நம்ம ஆல்ரெடி வேட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், இல்ல நம்ம எலிஜிபிள் இல்ல. இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 187 சேல்ஸ் பண்ணல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் கம்பெனி, நமக்கு கார்பரேட் டாக்ஸ் தேவையில்லை. அதாவது வேட்டுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதுதான் கார்பரேட் டாக்ஸ்ல இருக்குன்னு நம்மளாவே நினைச்சுக்கிட்டாங்க. சோ இது உங்க மூலமா வணிகர்களுக்கு, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வேட்டுங்கிறது வேற, கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது வேற. ஓகே. சரி. வேட்டுக்கு கவர்மெண்ட் 187,375,000 சொல்லிட்டு ஒரு டார்கெட் சேல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க எலிஜிபிள் இருந்தா மட்டும்தான் வேட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதை 5% அவங்களோட இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணி கஸ்டமர்ஸ்ல இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் வேட். கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது அப்படி இல்லை. யாரெல்லாம் துபாயில பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கார்பரேட் டாக்ஸை நம்ம கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ஒரு கட் ஆஃப் டேட்டும் கொடுத்திருந்தாங்க. லைசன்ஸ் இஷ்யூ டேட்ல இருந்து 90 நாளுக்குள்ள யாரெல்லாம்
இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்குலாம் 10,000 பெனால்ட்டிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால நான் கண்டிப்பாக கார்ப்பரேட் டேக்ஸ் இந்த யுஏஇ இது டெரிட்டரிக்குள்ள பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்குமே அது வந்து கம்பல்சரியா பண்ணணும். ஸோ அதனால வேட்டையும் கார்ப்பரேட் டேக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். புரியுது. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து வேட் அப்படிங்கிறது அது ஒரு தனியான ஒரு செக்மெண்ட். அதை நீங்கள் அதுக்குள்ளே எலிஜிபிள் இருக்கும் போது அதை கண்டிப்பாக அதை பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவரி கம்பெனிஸ் கம்பல்சரி அவங்க பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் வந்துட்டு நமக்கு எப்பயிலேருந்து நமக்கு இதோடைய ஃபைலிங் இம்ப்ளிமெண்ட் இருக்குது, இதோடைய டைம் டியூரேஷன் எந்த இன்பிட்வீனில் பர் இயருக்கு வந்து நம்ம எத்தனை தடவை இதோடைய நமக்கு ஃபைலிங் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட் வேட்டை பற்றி சொல்லிடுறேன். வேட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு டாக்ஸ் பீரியட்னு ஒரு பீரியட் கொடுக்குறான். சில பேருக்கு ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும், சில பேருக்கு பிப்ரவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும், இப்படி 3 மாசம் ஒவ்வொரு குவார்டரா கொடுத்துருக்கான். அந்த குவார்டர்லி வேட் எடுத்தவங்க எல்லாருமே ஃபைல் பண்ணணும். அன்னைக்கு எவ்ரி மந்த் அந்த குவார்டர்லி 28th அவங்க ஃபைல் பண்ணனா அன்னைக்கு 2000 dirhams அவங்களுக்கு பெனால்ட்டி வந்துரும். இன்ஸ்டன்ட் பெனால்ட்டி வந்துரும். கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்சியல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ஃபினான்சியல் பீரியட். இந்தியாவில் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் ஒரு ஃபினான்சியல் பீரியட்னு வச்சிருக்காங்க. சில கம்பெனிகள்ல வந்து செப்டம்பர் டு ஆகஸ்ட்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்சியல் பீரியட் எப்போ முடியுதோ அதுல இருந்து 9 மாசத்துக்குள்ள வந்து கார்ப்பரேட் டாக்ஸை வந்து ஃபைலிங் பண்ணணும் எவ்ரி இயர். இப்போ நான் 2024 அந்த ஃபினான்ஷியல் இயர் வந்துட்டு நான் கார்ப்பரேட் டாக்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வருஷம் செப்டம்பர் 30க்குள்ள நான் செஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த கார்ப்பரேட் டாக்ஸை நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்கு அதில் எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்? பர்டிகுலராக ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட். ஏன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நானே போர்ட்டலை ஓப்பன் பண்ணி நானே என்கிட்ட கார்ப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, கிரெடென்ஷியல்ஸை வச்சு நானே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இதில் வந்துட்டு ஒரு ஆடிட்டரோட தேவை என்னவா இருக்குது, எப்படி இதை சரியாக பண்ண முடியும்? இன்கேஸ் அவங்க ஒரு தவறான ஒரு விஷயங்கள் இதுல வந்து பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நமக்கு டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு இதுக்கு தெரிய வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஃபைன் இம்போஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு அவேர்னஸா நீங்க சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா. நீங்க கேட்ட மாதிரி இது வந்து ஒரு நல்ல வெல் வெர்ஸ்ட் ஒரு அக்கௌண்டண்டா இருந்தாங்க, நல்ல நாலேஜ் அக்கௌண்டிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி செய்ய முடியும். ஏன்னா இதுக்கு மெயினா தேவையானது அவங்க கரெக்டா ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல அவங்களோட பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் வச்சிருந்துருக்கணும். எக்ஸல்லயோ பேப்பர்லயோ வச்சிருந்தா இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஸ் பர் தி FTA ரெகுலேஷன் படி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல அவங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேலி, ஜோஹோ, ஓடோ, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல அந்த அக்கௌண்டிங் பீரியடோட இது வச்சிருந்திருக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபைனான்சியல்ஸ் சொல்லுவாங்க. இயர் எண்ட் ஃபைனான்சியல்ஸ், ஆடிட்டட் ஃபைனான்சியல்ஸ். இப்ப கண்டிப்பா ஆடிட்டட் ஃபைனான்சியல்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபைனான்சியலா அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டா அவங்க வந்து என்ட்ரு பண்ணணும், அந்த டேட்டால இருந்து என்ட்ரு பண்ணணும். இதுதான் ஃபைலிங்னு சொல்றாங்க. இது தப்பா ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து FTA ஹெவியா ஃபைன் போடுறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உன்ன ஃபைன் பத்தி எதுவும் சொல்லல. ஆமா, இதுக்கு முன்னால ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த கார்ப்பரேட் டாக்ஸ் 90 டேஸ்க்குள்ள பண்ணலைன்னா 10,000 பெனால்ட்டின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி. ஸோ அவங்களுக்கு அந்த இம்போஸ் பண்ணது இப்போ ஏப்ரல் 29th ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வெய்வ் ஆஃப் பண்றோம், யாருக்கெல்லாம் ஃபைன் வந்திருக்கோ அவங்களுக்குலாம் வெய்வ் ஆஃப் பண்றோம். அவங்க என்ன செய்யணும்னா நம்ம மற்றவங்களுக்குலாம் செப்டம்பர் 25 சொல்லியிருந்தோம்ல கார்ப்பரேட் டாக்ஸ் ஃபைலிங், அவங்களுக்கு 31st ஜூலைக்குள்ள அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த 10,000 பெனால்ட்டியை வைவ் ஆஃப் பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது. ஸோ கார்ப்பரேட் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல யாரெல்லாம் டிலே பண்ணி 10,000 dirhams ஃபைன் வாங்கினாங்களோ அவங்க எல்லாமே 31 ஜூலைக்குள்ள அவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் ஃபைனான்ஸ் இயரோட அந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த ஃபைன் வேவ் ஆஃப் ஆகிறதுக்கான மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்க வழியா இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டதில் நன்றி. ஸோ ஆக்சுவலி இப்போ ஒரு புது பிஸ்னஸ் பீப்புள் வந்துட்டு இங்கே UAEல கம்பெனி லான்ச் பண்ண வராங்க. மற்ற கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டபிளா இருக்குது, ஒரு புதுசா ஒரு கம்பெனி நான் தொடங்குறேன் இந்த நாட்டில் அப்படிங்கும் போது நான் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நான் எதுல எல்லாம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா.
இந்த எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டாக்ஸ் இருக்கு. ஓகே. நிறைய பேருக்கு தெரிஞ்சது 2 டாக்ஸ் தான் தெரியும், எனக்கும் கூட அப்படிதான். ஆமா, ஒண்ணு வந்து வேட் அது 5% வந்து அந்த எலிஜிபிள் கேட்டகரி சொன்னல, அதுல வந்து நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்குறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது கொடுப்போம். சரி, நம்ம இன்வாய்ஸ் பண்ணும்போது அதை வாங்குவோம். ஸோ அதோட நெட்டை வந்து அந்த சொன்ன குவார்டர்ல கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த வேட்டுங்கிறது. கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது 9% கார்பரேட் டாக்ஸ். நம்ம டோட்டல் பிசினஸ்ல ப்ராஃபிட் வந்து 375,000 வந்துச்சுன்னா 9% ஜீரோ டாக்ஸ் கட்டணும். 376 அந்த 1,000 கூடுதலா வந்துச்சுன்னா அந்த 1,000ல 9% கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுதான் கார்பரேட் டாக்ஸ். இது போக எக்ஸைஸ் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. உடம்புக்கு எந்த ஹியூமன் பாடிக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய லைக் சிகரெட், லிக்கர், கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸ், இதுக்கெல்லாம் எப்பெல்லாம் அவங்க இம்போர்ட் பண்றாங்களோ 100% டாக்ஸ் கட்டி தான் இம்போர்ட் பண்றாங்க. சோ எக்ஸைஸ் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்த 3 டாக்ஸ் தான் யுஏஇ பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது யுஏஇ வந்து ரொம்ப மினிமல் இதுதான் சார்ஜ் பண்றாங்க. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா சவுதியில 15% வேட் டாக்ஸ் பண்றாங்க. இங்க வந்து 5% தான் டாக்ஸ் பண்றாங்க. யுஏஇ வந்து they are supporting the entrepreneurs, new entrepreneurs and so entrepreneurs எந்த மாதிரி, அதாவது இப்போ நான் வந்துட்டு ஒரு கம்பெனி தொடங்கிட்டேன், நான் எந்த அளவுக்கு வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னுடைய இந்த டாக்ஸ் ஃபைலிங்ல? ஓகே, நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எந்த ஒரு சின்ன பிசினஸா இருக்கட்டும், ஒரு மல்டி கார்பரேட் பிசினஸா இருக்கட்டும், முக்கியமா அவங்க இமீடியட்டா செய்ய வேண்டியது ஒரு அக்கௌண்டன்ட்டை செலக்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா அக்கௌண்டன்ட் ஒரு ஃபைனான்ஸ் தான் ஒரு கம்பெனியோட ஒரு பிசினஸோட பேக் போன். ஆமா, நிறைய பேர் அதை என்ன செய்யறாங்க, இப்போதைக்கு அது அவசியம் இல்ல, லேட்டரா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை கோட்டை விட்டுறாங்க. அதனால நிறைய வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அக்கௌண்டன்ட் இமீடியட்டா எடுக்கலாம், இல்லைன்னா அவுட் சோர்ஸ் அக்கௌண்டிங் கொடுத்துடலாம். ஒரு அக்கௌண்டன்ட்டை எடுத்துட்டு அது அவர் மூலமா பெர்ஃபெக்டா கவர்மெண்டோட எஃப்டிஏயோட ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது, வேட் ஃபைலிங்கை பண்றது, ஆர் கார்பரேட் டாக்ஸ் ஃபைலிங்கை பண்றது, கவர்மெண்ட் ஏதாவது அந்த ஃபேக்ஸ் ரிலேட்டடான இமெயில் அனுப்புனாங்கன்னா இமீடியட்டா அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்புறது, அப்படி செஞ்சிட்டோம்னா நிறைய பெனால்டிஸ் அந்த இதுல இருந்து பாதுகாத்துக்கலாம் அந்த பிசினஸ். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் உங்களுடைய முக்கியமா உங்களுடைய அலுவலர்களுக்கு மத்தியில உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை கொடுத்திருந்தீங்க. ஸோ மக்களே, நாம இன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டை பற்றின விஷயங்களா இருக்கட்டும், கார்பரேட் டாக்ஸை பற்றின இருக்கட்டும், குறிப்பாக எக்ஸைஸ் டாக்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய முகமது அனஸ் சார் அவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதில் வந்துட்டு இன்னும் அதிகப்படியான டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது உங்ககிட்ட டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய விஷயங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு அனஸ் சார் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேனலை நீங்கள் பார்த்ததுக்காகவும் சரி, இப்போ அனஸ் சார் இங்கே வந்து நம்ம கிட்ட பேசினதுக்காகவும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அனஸ் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த தம்பி அன்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.